ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சூப்பு தான். அதாவது ஆட்டுக்கால் எலும்பு சூப்பு. இது ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு. அதான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி எல்லாமே, அதோட ஒரு அரை கிலோ எலும்பு கறியும் சேர்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் நம்ம ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, நுணுக்கி போட்டாலே போதும். ஒரு கொரப்பாக அரைச்சி போடுங்க, அப்போ தான் சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரை கிலோ எலும்புங்கறியும், அவ்வளோதான். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம், ரொம்ப கறி வாங்க தேவையில்லை, இது வாங்கினா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கோங்க. பட்டை, பட்டை 2 கிராம்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு நிறைய தேவைப்படாது, நம்ம குழம்பு வைக்கல எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ சூப்பு தான் நான் வைக்க போகிறேன். லைட்டாக கரம் மசால் பொடி லைட்டாக போட்டுக்குவோம். இப்போ சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். போட்டாச்சு. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சப்பொடி, பச்சை மிளகா, மல்லி இலை, பொடியாக நறுக்கினா 2 தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 வாழை பழகணும். குழம்பு மாதிரிலாம் ரொம்பலாம் வதக்க தேவையில்லை, சும்மா 2 வாழை வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது மிளகு, சீரகம் நுணுக்குனதையும் அதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒரு பரட்டிட்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சா அந்த மட்டனை போட்டுடலாம். மட்டனை அதில் ஒன்றா போட்டு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இங்கே தண்ணி ஊற்றிட வேண்டியதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு பரட்டு, உப்பு காரம் எல்லாம் சேரணும். இதுக்கு காரம் அதிகம் தேவையில்லை. 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அப்புறம் மிளகு நுணுக்கி போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியே நல்லா சூப்பை வச்சு குடித்தோம் அப்படின்னா, கோல்டாக இருந்தாலும் சரி, சளி, இருமல் எல்லாத்துக்கும் நல்லா கேட்கும்.
ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த சூப்பை வச்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பெயின் வாரம் பூரா வேலை பார்க்குறோமா, வாரத்தில் ஒரு நாள் உடம்பு வலியெல்லாம் போயிடும். இந்த சூப்பு சாப்பிட்டிங்கன்னா இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், இந்த செம்பில் ஒரு 3/4 செம்பு ஊற்றிருக்கேன். இது 4 பேர்த்துக்கு வேணும். அதனால் வந்து அதோட வர நாம் வந்து சூப்பை மொத்தமாகவே வடிக்கக்கூடாது. வடிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்காது. அதுக்காக வந்து கொஞ்சம் சூப்பும் வேணும். அதெல்லாம் பார்த்து உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் குழம்புலையும் ஊற்றணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். சரிங்களா? 3-4 விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் சூப் ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம வேகட்டும், எடுத்து பார்க்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கம்மன்னு வாசம். சூப் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூடோட அப்படியே குடிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். சூப்பு ரெடி. சூப்பு ரெடி. வாங்க ஆளுக்கொன்னா எடுத்து சூப்பை குடிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.